மக்களால் மிகவும் நேசிக்கப்படும் ஒருவராக திகழ்ந்தவர் நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான மறைந்த கேப்டன் விஜயகாந்த். சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநாடு மதுரையில் நடந்தது. இந்த மாநாட்டில் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினார். எம்ஜிஆர் மட்டுமன்றி மறைந்த தேமுதிக தலைவரும் நடிகரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்தை புகழ்ந்து பேசினார். மேலும் விஜயகாந்த் என் அண்ணன் என்று விஜய் குறிப்பிட்டு பேசினார். எம்ஜிஆர் குணம் கொண்டவர் அண்ணன் விஜயகாந்த் என்று தாவேகா மாநாட்டில் விஜய் புகழாரம் சூட்டினார். அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர்தான். அவரை எப்படி மறக்க முடியும்? அவருடன் பழகுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. என்னுடைய அண்ணன் புரட்சி தலைவர் விஜயகாந்துடன் பழகி இருக்கிறேன். தமிழக அரசிலேயே மாற்றும் மாநாடு இது. நாங்கள் எதிரிகள் சொல்லும் எதையும் காதில் போட்டுக் கொள்ள மாட்டோம். எல்லா கூக்குரலையும் சிரிப்போடு கடந்து வந்துள்ளோம். சினிமாவிலும் அரசியலிலும் என் தலைவர் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் போன்ற குணம் கொண்டவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். அவரது ஆசீர்வாதத்துடன் இந்த அரசியலில் சாதித்து காட்டுவேன் என்று பேசினார். தேர்தல் பிரச்சார பயணத்தை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வருகிறார். செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மதுரை மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜயகாந்தை அண்ணன் என குறிப்பிட்ட நிலையில், விஜய் எங்களுக்கு தம்பி, அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு வந்ததல்ல இந்த அண்ணன் தம்பி உறவு. கேப்டன் விஜயகாந்த் திரைத்துறையில் வந்ததில் இருந்து தொடர்கிறது இந்த உறவு என்றார். விஜய் கட்சியுடன் தேமுதிக கூட்டணி வைக்க வாய்ப்பிருக்கலாம் எனவும் சில தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தற்பொழுது விஜயகாந்த் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே தாவேகா அதன் 2வது மாநில மாநாட்டை விஜயகாந்த் பிறந்த இடத்திலும் விஜயகாந்த் பிறந்த நாளிலும் நடத்தவே திட்டமிட்டது என கூறப்பட்டு வந்தது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமையாக இருந்தாலும் விஜயகாந்த் பிறந்த நாள் என்ற காரணத்திற்காகவே விஜய் ஆகஸ்ட் 25ஆம் தேதியை தேர்வு செய்ததாக தகவல்கள் வலம் வந்தன. தற்பொழுது அவரின் பிறந்த நாளில் சமாதிக்கு சென்று அஞ்சலி செல்ல இருக்கிறார். அவர் சென்றால் கூட்டம் அதிகமாகிவிடும் என்பதால் சைலண்டாக அங்கு செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அவரின் மறைவின் பொழுது கண்கலங்கிய விஜய் அவரின் நினைவிடத்திலும் கண்கலங்கி அஞ்சலி செலுத்த வாய்ப்பிருக்கின்றது.